வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் திருவள்ளுவர் ஒரு உண்மைய பலார்னு அரைஞ்ச மாதிரி சொல்லிருக்கார். மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல். அதாவது, நீங்க எவ்ளோ புத்திசாலியா வேணா இருங்க, ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க சரியில்லைனா உங்க புத்தியும் முழுங்கிடும், உங்க பெயரும் கெட்டுடும். நீங்க எவ்ளோ நல்லவரா வேணா இருங்க, ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்கிற ஒருத்தரை நீங்க கூடவே வச்சிருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை ஏமாளி அப்படின்னு சொல்லி குப்பையில தூக்கி போட்டுடும். நம்மள நிறைய பேர் கேட்கிற கேள்வி இதுதான். சார், நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, எல்லாரையும் என் சொந்த தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி நம்புறேன். ஆனா எனக்கு ஏன் சார் எல்லாரும் துரோகம் பண்றாங்க? நான் நம்பினவங்களே என் முதுகுல குத்துறாங்களே, இது என்ன நியாயம்? உண்மையை சொல்லட்டுமா? வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உழைப்பு மட்டும் பத்தாது நண்பா. உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களோட நிஜ முகத்தை கண்டுபிடிக்கிற அந்த வித்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன், நாய் கூட தான் வாழ ஆட்டிட்டு நம்ம கூடவே சுத்துது, அதுக்கு நம்ம மேல இருக்கிறது பாசம். ஆனா மனுஷன் நம்ம கூடவே சிரிச்சு பேசிட்டு சுத்துறான் பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிறது பாசமா இல்ல வேஷமானு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மனிதர்களை எடை போடுறது ஒரு தனி வித்தை. அதை இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜ்லயோ சொல்லி தரல. ஆனா 2300 வருஷத்துக்கு முன்னாடியே சாணக்கியரும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவரும் அதை அப்படியே உடைச்சி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு உங்க கூடவே இருந்து உங்களை ஏமாத்துற, உங்களை முன்னேற விடாம தடுக்கிற மனிதர்களோட அந்த 5 ஆபத்தான ரகசியங்களை நாம உடைக்க போறோம். குறிப்பா இதுல வரக்கூடிய 3வது ரகசியம், நாம எல்லாரும் தினமும் தெரியாம பண்ற ஒரு பெரிய தப்பு. நம்ம கூட இருக்கிற துரோகிய நாமளே அடையாளம் காணாம விடுற இடம் அதுதான். அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவோட கடைசியில ஒரு முக்கியமான போனஸ் டிப் ஒன்னு இருக்கு. நம்மள பல பேர் நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு நடுத்தெருவுக்கு வர்றதுக்கு அந்த ஒரு தப்பு தான் காரணம். அதனால அந்த போனஸ் டிப்பை மிஸ் பண்ணாம இருக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க, முதல் ரகசியத்தை உடைப்போம். கதை இங்கதான் ஆரம்பிக்குது. ரகசியம் 1. பகைவர் புன்னகை. ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த நாட்டோட ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம். நம்ம கூட இருக்கிற அமைச்சர்கள்ல யாரு விஸ்வாசி யாரு துரோகின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா நேரா அவரோட குருவான சாணக்கியர் கிட்ட போனார். குருவே, என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் நான் ஜோக் அடிச்சா சிரிக்கிறாங்க, நான் பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டுறாங்க. ஆனா எனக்கு பயமா இருக்கு. யாரு என் கூட இருக்கிற எட்டைய பெண்ணு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டார். சாணக்கியர் அமைதியா சிரிச்சார். பக்கத்துல இருந்த ஒரு ரோஜா செடியை காட்டினார். மன்னனே, இந்த செடிய பாரு. இதுல அழகான பூவும் இருக்கு, கூர்மையான முள்ளும் இருக்கு. பூ கண்ணுக்கு தெரியுது, ஆனா முள்ளு இலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. மனுஷர்களும் அப்படிதான் அப்படின்னார். அப்புறம் சாணக்கியர் ஒரு மாஸ் டயலாக் சொன்னார். பாம்புக்கு பல்லுல விஷம், தேருக்கு கொடுக்கல விஷம், ஆனா துரோகிக்கு அவன் போடுற வேஷத்துல விஷம். நண்பர்களே, இது ராஜாவுக்கு மட்டுமில்ல, நமக்கும் தான். இன்னைக்கு நம்மள 90% பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? முகம் நிறைய சிரிப்போட வர எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பிடுறது. திருவள்ளுவர் குறள் 824ல இத மண்டையில கொற்ற மாதிரி சொல்றாரு. முகத்தின் இனிய கனவாவர், இன்னாச் சுலத்தின் இனிது அப்பார் நட்பு. அதாவது, முகத்துல மட்டும் சிரிப்ப வச்சுக்கிட்டு மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பழகிறவங்க நட்பு வெளிய பார்க்க இனிப்பா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள விஷமா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் நீங்க புது கார் வாங்கும்போது வாவ் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவான், ஆனா உள்ளுக்குள்ள இவனுக்கு எப்படிடா இந்த காசு வந்ததுன்னு வயிறு எரியும். சொந்தக்காரன் முன்னாடி உங்களை புகழ்ந்து பேசுவான், ஆனா அவன் வீட்டுக்கு போனதும் உங்களை பத்தி தப்பா பேசுவான். நண்பா, எதிரி நேருக்கு நேர் தாக்குவான், அவன்கிட்ட நீ உஷாரா இருந்துடலாம். ஆனா நண்பன் வேஷத்துல இருக்கிற துரோகி நீ எப்போ அசருவேன்னு பார்த்து முதுகுல குத்துவான். முதல்ல இந்த மாதிரி அதிகமா வழியிற மனிதர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. சரி, இப்போ இந்த சிரிப்பு மனிதர்களை அடையாளம் கண்டுட்டோம். ஆனா நம்ம கூடவே இருந்து நம்ம கிட்ட இருக்கிற ரகசியங்களை எல்லாம் வாங்கிட்டு அதை வச்சே நம்மள வீழ்த்துறாங்களே, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? புத்தர் ஒரு காக்கா கதைய சொல்லி அந்த 2வது ரகசியத்தை உடைச்சார். அது என்ன? வாங்க 2வது ரகசியத்துல பார்க்கலாம். ரகசியம் 2. ரகசியம் திருடும் நரிகள். ராஜா கேட்டார், குருவே, நான் சிரிக்கிறவங்கள நம்ப மாட்டேன். ஆனா என் கஷ்டத்தை எல்லாம் கேட்டு என்கிட்ட ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி நடிச்சு என் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறாங்களே, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், மன்னனே, உன்கிட்ட இருக்கிற ரகசியங்கள் ஒரு அழகான பறவை மாதிரி. அது நீ கூண்டுல அடைச்சு வைக்கிற வரைக்கும் அது உன்னோடது. அது நீ வெளியே பறக்க விட்டுட்டா அது யாரோடதுனே உனக்கு தெரியாது. புத்தர் ஒரு மரத்துல இருந்த காக்கையை சுட்டி காட்டினார். மன்னனே,
அந்த காக்கைய பாரு, அதுக்கு ஒரு குணம் உண்டு. அதுக்கு ஒரு சின்ன சாப்பாடு கிடைச்சா கூட அது கான்னு கத்தி ஊரையே கூட்டும். அதே மாதிரிதான் சில மனிதர்கள். நீங்க உங்க மனசு கஷ்டத்துல அவங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுவீங்க. அவங்க அதை உங்ககிட்ட கேட்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பாங்க. ஆனா கேட்டு முடிச்ச அடுத்த நிமிஷமே அதை மத்தவங்க கிட்ட கான்னு கத்தி பரப்பிடுவாங்க. புத்தர் ராஜாவை பார்த்து சொன்னார், உன் பலவீனத்தை யாரிடமும் சொல்லாதே. உன் ரகசியம் உன்னோடு இருக்கும் வரை நீ அதற்கு எஜமான். அது மற்றவரிடம் சென்று விட்டால் நீ அதற்கு அடிமை. நண்பர்களே, இதுதான் காசிப் பண்றவங்க போடக்கூடிய வேஷம். ஏழை தனக்கு வர்ற வருத்தத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி அழுதுட்டு இருப்பான். ஆனா புத்திசாலி தன் பலவீனத்தை யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டான். நீங்க உங்க ஆபீஸ்ல நடக்கிற ஒரு ரகசியத்தையோ, உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு கஷ்டத்தையோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்கன்னு வைங்க. மச்சான் யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு சொல்லிதான் சொல்லுவீங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மச்சான், அவன் யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னான், ஆனா உன்கிட்ட மட்டும் சொல்றேன்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவான். அப்படியே அது ஊர் முழுக்க பரவும். வள்ளுவர் என்ன சொல்றார் தெரியுமா? யாகாவார் ஆயினும் நாகாக்க. உங்க நாக்க அடக்கலனா உங்க ரகசியம் உங்களையே அழிச்சிடும். டோன்ட் ஷேர் யுவர் சீக்ரெட்ஸ் வித் எவ்ரி ஒன். பொன்முட்டையிடுற வார்த்தை கொன்ன மாதிரி உங்க ரகசியங்களை உளறி உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இப்போ ராஜாவுக்கு கோபம் கலந்த அவசரம் வந்தது. குருவே, நீங்க சொல்றது சரிதான், ஆனா எனக்கு இந்த மனுஷங்களை சீக்கிரம் அடையாளம் காணணும். என் கூட இருக்கிறவன் என்னைக்கு துரோகம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. நான் எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்கணுமா? இதுக்கு ஏதாவது ஈஸியான வழி இருக்கா? இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாரும் கேட்ற அதே கேள்விதான். ப்ரோ, யாரு துரோகின்னு டக்குன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? ராஜா கேட்ட அந்த கேள்விக்கு புத்தர் காட்டின அந்த 3வது ரகசியம் அவசரப்படுற ஒவ்வொருத்தரோட மண்டையிலையும் சுத்தியால் அடிச்ச மாதிரி இருக்கும். அது என்ன? வாங்க பாப்போம். ரகசியம் 3. நெருக்கடி நேரத்து நடிப்பு. புத்தர் பக்கத்துல இருந்த ஒரு காஞ்ச மரக்கிளைய காட்டினார். மன்னனே, இந்த மரக்கிளைய பாரு. இது சாதாரண நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு பலமான காத்து அடிச்சா இது டக்குன்னு உடைஞ்சு விழுந்துரும். அப்புறம் தூரத்துல இருந்த ஒரு மூங்கில் மரத்தை காட்டினார். ஆனா அந்த மூங்கில் மரம் எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் வளையும், ஆனா உடையாது. இப்ப சொல்லு, எது உனக்கு ஆபத்து நேரத்துல உதவும்? ராஜா சொன்னார், சந்தேகமே இல்ல குருவே, மூங்கில் தான் சிறந்தது. புத்தர் சொன்னார், மன்னனே, மனிதர்களோட நிஜ குணம் அவங்க உன்னோட இருக்கிற நல்ல நேரத்துல தெரியாது, உனக்கு வர்ற கெட்ட நேரத்துல தான் தெரியும். உன்கிட்ட காசு இருக்கிறப்போ, அதிகாரம் இருக்கிறப்போ உன்னை சுத்தி 1000 பேர் வருவான். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை, உன்கிட்ட காசு இல்ல அப்படின்னு வரும்போது யாரு உன் கூட நிக்கிறானோ அவன்தான் உன்னோட நிஜமான உறவு. புத்தர் சொன்ன ஒரு மாஸ் டயலாக் இருக்கு, இருட்டுல மட்டும்தான் நட்சத்திரம் பளிச்சுன்னு தெரியும், அதே மாதிரி உன் கஷ்டத்துல மட்டும்தான் உண்மையான மனிதன் யாருன்னு தெரியும். நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு இளைஞர்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு. நமக்கு ஜாலியா சுத்துறதுக்கு, பார்ட்டி பண்றதுக்கு ஒரு பெரிய கேங் வச்சிருப்போம், நண்பேண்டான்னு ஸ்டேட்டஸ் போடுவோம். ஆனா திடீர்னு நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல ஒரு 10,000 ரூபாய் கடன் தேவைப்படுதுன்னு போன் பண்ணி பாருங்க, அந்த கேங்ல இருக்கிற 90% பேர் போனை எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும், மச்சான் எனக்கே டைட்டா இருக்குடா அப்படின்னு எஸ்கேப் ஆவாங்க. வள்ளுவர் குறள் 798ல இதத்தான் சொல்றாரு, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோர் கோள். அதாவது, உனக்கு வர்ற கேடு, கஷ்டம் இருக்கே, அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா உன் கூட இருக்கிற உறவுகளை நீட்டி அளந்து பார்க்கிற அளவுகோல் தான் அந்த கஷ்டகாலம். திடீர்னு காசு வரும்போது துள்ளாதீங்க, கூட இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஏமாறாதீங்க. யாரு உங்க கஷ்டத்துல கூட நிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் உங்க லைஃப்ல சேர்த்துக்கோங்க, மத்தவங்கள ஹாய் பாயோட நிறுத்திக்கோங்க. சரி, இப்போ ராஜா கஷ்ட காலத்துல இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க கத்துக்கிட்டார். ஆனா அவருக்குள்ள இன்னொரு சந்தேகம் வந்துச்சு. புத்தரே, நான் கஷ்டப்படும் போது விலகி போறவன் பரவாயில்ல, ஆனா சில பேர் நான் நல்லா இருக்கிறப்போ என் கூடவே இருந்துட்டு என் வளர்ச்சிய பார்த்து பொறாமப்பட்டு எனக்கு பின்னாடி படுகுழி தோன்றாங்களே, அவங்கள எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்க கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த கேள்விக்கு சாணக்கியர் சொன்ன பதில் சும்மா அதிரடியா இருந்துச்சு. அடுத்தவங்க மேல பொறாமப்படுற பழக்கமுள்ள மனிதர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? இனிமே அந்த உதாரணத்தை பார்த்தா நீங்க உங்க கூட இருக்கிற பொறாம பிடிச்சவங்கள ஈஸியா கட் பண்ணிடுவீங்க. அது என்ன? வாங்க 4வது ரகசியத்தை பார்ப்போம். ரகசியம் 4. புகழ்ச்சி என்கிற வலை. சாணக்கியர் ராஜாவை கூட்டிக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போனார். அங்க ஒரு வேடன் வலை விரிச்சு வச்சிருந்தான். அந்த வலைக்கு நடுவுல கொஞ்சம் தானியங்கள் சிதறி கடந்தது. சாணக்கியர் கேட்டார், மன்னனே, அந்த பறவை ஏன் அந்த வலைப்புள்ள போகுது? அதுக்கு அங்க வலை இருக்குன்னு தெரியாதா? ராஜா சொன்னார், தெரியும் குருவே,
ஆனா அதுக்கு அந்த வலைய விட அங்க இருக்கிற தானியம் பெருசா தெரியுது. ஆசை காட்டி அந்த பறவைய வேடன் பிடிக்கிறான். சாணக்கியர் ராஜாவின் தோளை பிடித்து சொன்னார், அந்த தானியம்தான் புகழ்ச்சி. மனிதர்கள் உன்னை வீழ்த்தணும்னு நினைச்சா முதல்ல உன்னை அளவுக்கு அதிகமா புகழ்வாங்க. நீ எப்போ நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு தலைகணம் ஏறி நிக்கிறியோ அப்போ நீ அந்த வலைக்குள்ள விழுந்துட்டேன்னு அர்த்தம். வள்ளுவர் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கிறார். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா, உட்கோட்டம் இன்மை பெறின். அதாவது ஒருத்தன் உங்களை அளவுக்கு அதிகமா புகழ்ந்து பேசுறான்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். நண்பர்களே, இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்திலயும் சரி, சொந்த பந்தங்கள் மத்தியிலயும் சரி நடக்கிற பெரிய ஏமாற்று வேலை இதுதான். உங்களை காக்கா பிடிக்கிறது. சார், நீங்க இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்ல சார். மச்சான், நீ தாண்டா இந்த ஏரியாவுக்கே மாஸ். இந்த மாதிரி ஐஸ் வைக்கிறவங்கள பார்த்தா நம்ம மனசு குஷியாகிடும். அப்புறம் அவங்க கேட்கிற எல்லா உதவியையும் நாம செய்வோம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அளவுக்கு மிஞ்சிய புகழ்ச்சி உங்க கண்ணை மறைக்கிற ஒரு மாயை. உங்க குறைய நேருக்கு நேர் சுட்டி காட்டுறான் பாருங்க, அவன்தான் உண்மையான நண்பன். உங்க தப்ப கூட ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறான் பாருங்க, அவன் உங்க கழுத்துல நீங்களே கட்டிக்கிற தூக்கு கயிறு. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவன் எக்காரணத்தை கொண்டும் காக்கா பிடிக்கிற கூட்டத்தை கூட வச்சுக்க மாட்டான். புகழ்ச்சிக்கு மயங்காதீங்க. சரி, இப்ப புகழ்ச்சி வலைக்குள்ள விழக்கூடாதுன்னு ராஜா தெளிவாயிட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வந்தது. குருவே, இதெல்லாம் சரி, ஆனா என் கூட இருக்கிற சில பேர் எப்பவுமே என்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அவங்களோட நிஜமான எண்ணத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்விக்கு சாணக்கியர் கொடுத்த பதில் ஒரு பாத்திரத்துல இருக்கிற கொதிக்குற எண்ணெய் மாதிரி. அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உங்க வாழ்நாள்ல தவறான மனிதர்களோட எண்ணத்தை ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடுவீங்க. அது என்ன? வாங்க 5வது ரகசியத்தை பாப்போம். ரகசியம் 5. கோபத்தில் வெளிப்படும் நிஜமுகம். சாணக்கியர் அமைதியா ஒரு மண் பாத்திரத்துல எண்ணெய ஊத்தி அத நல்லா கொதிக்க வச்சார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், மன்னனே, இப்போ இந்த எண்ணெய் அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இதுல ஒரே ஒரு துளி தண்ணிய போடு, என்ன ஆகுதுன்னு பாரு. ராஜா ஒரு துளி தண்ணியே போட்டார். அந்த எண்ணெய் படபடன்னு சத்தம் போட்டு கொதிச்சு சிதறியது. சாணக்கியர் சொன்னார், மன்னனே, மனிதர்களும் அப்படிதான். அவங்க சந்தோஷமா இருக்கிறப்போ, நார்மலா இருக்கிறப்போ எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கோபம் வரும்போதோ இல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதோ தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற நிஜமான மிருகம் வெளியே வரும். ஒருத்தன் கோபத்துல இருக்கும்போது அவன் என்ன வார்த்தை பேசுறான்னு கவனி. அதுதான் அவனோட உண்மையான குணம். ஏன்னா மனிதன் அமைதியா இருக்கிறப்போ வேஷம் போட முடியும். ஆனா கோபத்துல இருக்கிறப்போ அவனால வேஷம் போட முடியாது. உள்ள இருக்கிறது அப்படியே வெளியே வந்துடும். வள்ளுவர் குறள் 305ல இதத்தான் ஆணித்தரமா சொல்றாரு. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதாவது ஒருத்தன் கோபத்தை அடக்கலன்னா அது அவனையே அழிச்சிடும். அதே சமயம் மத்தவங்களோட கோபம் அவங்களோட நிஜமுகத்தை நமக்கு காட்டி கொடுத்துடும். நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். லவ் பண்ணும்போதோ புதுசா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும் போதோ எல்லாரும் சூப்பரா தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சின்ன சண்டை வரும்போது அவங்க உங்கள பத்தி என்ன பேசுறாங்க, உங்களை எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க, அத கவனிங்க. அப்ப பேசுற வார்த்தைகள் தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர். கோபத்துல உங்க கேரக்டரையே அசிங்கப்படுத்துற ஒருத்தன் உங்க வாழ்க்கைக்கு தேவையே இல்ல. அன்கண்ட்ரோல்டு ஆங்கர் மனிதர்களோட உண்மை நிலைய வெட்ட வெளிச்சமாக்கிடும். அமைதியான கஞ்சி போது நண்பா. தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி போலி உறவுகள் நமக்கு வேண்டாம். நேர்மையா இருக்கிற 4 பேர் கூட இருந்தா போதும். தலை நிமிர்ந்து வாழ்ந்திடலாம். போனஸ் ரகசியம்: தூண்டில் முள்ளில் சிக்காதே. த ஃபைனல் வார்னிங். நண்பர்களே, ராஜா இப்ப மனிதர்களை எடை போடுற எல்லா வித்தையையும் கத்துக்கிட்டார். ஆனா நீங்க இந்த 5 ரகசியங்களை ஃபாலோ பண்ணாலும் கடைசியா ஒரே ஒரு இடத்துல சறுக்குனா உங்க மொத்த வாழ்க்கையும் காலி. இதுதான் அந்த போனஸ் ரகசியம். இளைஞர்கள் அவசியம் கேட்க வேண்டிய எச்சரிக்கை. ஒரு சீடன் புத்தர்கிட்ட கேட்டான், குருவே,
நான் கஷ்டப்படாம ஈஸியா எல்லாரையும் நம்பி எல்லாரையும் என் வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? புத்தர் ஒரு குளத்தை காட்டினார். அதுல ஒரு மீன் துடிச்சுக்கிட்டு இருந்தது. அதோட வாயில ஒரு தூண்டில் முள்ளு மாட்டி கிழிச்சிருந்தது. அந்த மீன் ஏன் சிக்கிக்கிச்சு தெரியுமான்னு புத்தர் கேட்டார். அந்த தூண்டில்ல இருந்த சின்ன புழுவுக்கு ஆசைப்பட்டு அது சிக்கிக்கிச்சு குருவே அப்படின்னா சீடன். சரி, அந்த புழுவை சாப்பிட்டதும் அது சந்தோஷமா இருந்ததா? இல்ல குருவே, அத தின்ன அடுத்த நிமிஷமே அந்த முள்ளு குத்தி அதோட உயிர் போயிருச்சு. வள்ளுவர் சூதாட்டத்தை பத்தி மட்டும் இல்ல, ஆசைனால வர்ற அழிவை பத்தியும் பயங்கரமான வரிய சொல்லியிருக்காரு. வேண்டற்க வென்றிடினும் சூதினை. அதாவது உழைக்காம மத்தவங்களை ஏமாத்தி இல்ல அடுத்தவன் ஆசை காட்டுறான்னு நம்பி நீங்க போற எந்த ஒரு வழியும் அந்த தூண்டில் முள்ளு மாதிரிதான். இன்னைக்கு சோஷியல் மீடியால 10 நாளில் 1 லட்சம் சம்பாதிக்கலாம், இத கிளிக் பண்ணுங்க உங்க லைஃப் மாறிடும்னு நிறைய பேர் ஆசை காட்டுவாங்க. உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே மச்சான் இதுல காசு போடு டபுள் ஆகும்னு கூப்பிடுவான். உழைக்காம காசுக்கு ஆசைப்படாதீங்க. அது உங்க பணத்தை மட்டும் அல்ல, உங்க நிம்மதியையும் உங்க வாழ்க்கையையும் தூக்கிட்டு போயிரும். நோ ஈஸி மணி, நோ ஷார்ட்கட்ஸ் இன் லைஃப். முடிவரை. நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 ரகசியங்கள் சாதாரண விஷயங்கள் இல்ல, இது உங்க வாழ்க்கையையே மாத்துற ஆயுதங்கள். சுருக்கமா சொல்றேன், மனசுல ஏத்திக்கோங்க. பகைவர் புன்னகை. அளவுக்கு அதிகமா சிரிக்கிறவங்க கிட்ட உஷாரா இருங்க. ரகசியம் திருடும் நரிகள். உங்க பலவீனத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. நெருக்கடி நேரத்து நடிப்பு. கஷ்டத்துல கூட இருக்கிறவன் தான் நிஜமான உறவு. புகழ்ச்சி என்கிற வலை. ஐஸ் வைக்கிற கூட்டத்தை நம்பாதீங்க. கோபத்தில் வெளிப்படும் நிஜமுகம். ஒருத்தனோட கோபந்தான் அவனோட ஒரிஜினல் கேரக்டர். போனஸ் ரகசியம். குறுக்கு வழியில வர்ற ஆசவானத்தைகளை நம்பி தூண்டில்ல சிக்காதீங்க. நண்பர்களே, புலி பதுங்கிறது பயத்துல இல்ல, பாயறதுக்கு. அதே மாதிரி இவ்வளவு நாள் நீங்க ஏமாந்து அமைதியா இருந்தது தோக்குறதுக்கு இல்ல, இனிமே யாராலையும் ஏமாற்ற முடியாத ஒரு ராஜாவா வாழறதுக்கு. உங்க ஏமாளித்தனத்தை எல்லாம் தூக்கி எறிங்க. இனிமே நீங்க சாதாரண ஆள் இல்ல, உங்களை ஏமாத்த நினைப்பவங்களுக்கு முன்னாடி கெத்தா வாழ்ந்து காட்ட போற ஒரு சிங்கம். தலை நிமிர்ந்து நில்லுங்க. ஸ்டாண்ட் டால். விதியை மாத்துங்க. சேஞ்ச் த ஃபேட். ஜெயிச்சு காட்டுங்க. வின் இட். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன பொரிய பத்த வச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த 5 ரகசியத்தையும் கடைபிடிச்சு இனிமே என்னை எவனும் ஏமாத்த முடியாது, என் பரம்பரைக்கே நான் தான் முதல் ராஜான்னு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் கமெண்ட்ல ஐ ஆம் த கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க பேரை நான் படிக்கணும். முக்கியமா நம்ம சக்சஸ் மைண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு வெறித்தனமான பாடத்தோட உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் கையேந்தாதீங்க, கொடுத்து வாழுங்க, உழையுங்க, உயருங்க. நன்றி.